இந்த க்ரோ ஆப்பில் ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த க்ரோ ஆப்பில் வந்துக்கோங்க. இந்த க்ரோ ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் இந்த ஆப்பில் நீங்கள் சைன் அப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் கண்டினியூ வித் கூகுள் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் இருக்கிற கூகுள் அக்கௌண்ட்டில் ஷோ ஆகும். அதில் நீங்கள் உங்களுடைய மெயின் இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா யூஸ் அதர் இமெயில் ஐடி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பாஸ்வேர்டை செட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய எந்த மொபைல் நம்பர் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த க்ரோ ஆப்புக்கு ஒரு பின் செட் பண்ண சொல்லியிருக்காங்க. பின் செட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எப்போலாம் இந்த க்ரோ ஆப்பில் நீங்கள் லாகின் ஆகுறீங்களோ அந்த பின்னை என்டர் பண்ண தான் லாகின் ஆக முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டிஜிட் பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. தென் அந்த பின்னை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த இடத்துல என்டர் பண்ண அதே 4 டிஜிட் பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் ப்ரொடெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய ஃபோனில் இருக்கிற சில பர்மிஷன்லாம் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா ஃபோன் கால் மேனேஜ் ஆக்சஸ், எஸ்எம்எஸ் ஆக்சஸ், லொக்கேஷன் ஆக்சஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அலோவ் பர்மிஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ஃபோன் கால் மேனேஜ் ஆக்சஸை அலோவ் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எஸ் மெசேஜஸ் ஆக்சஸை அலோவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக டிவைஸ் லொக்கேஷன் ஆக்சஸை அலோவ் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு கூட லிங்கான மொபைல் நம்பர் மூலியமாக ஒரு எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வெரிஃபை பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமாக உங்களுடைய மொபைல் நம்பர் அதாவது சிம்மை சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபை பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கூட லிங்கான பேங்க்கை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய பேரில் உங்களுடைய மொபைல் நம்பரில் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது அந்த பேங்க்கை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பெரிய பேங்க்ஸ் இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குன்னா அந்த பேங்க்கை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய பேரில் அதாவது என்னென்னா இந்த மொபைல் நம்பரில் கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அதனால் கனரா பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுடைய பேங்க்லேருந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபெச் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி இந்த க்ரோ ஆப்பில் லிங்க் ஆயிரும். அதோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போது கண்டினியூ அக்கௌண்ட் செட்டப் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பேன் டீட்டெயில்ஸை கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் இல்லைனா எடிட் பண்ணணும்னா நோ எடிட் பேன் மேலே கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸை எடிட் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா எஸ் கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரைவேட் செக்டர் சர்வீஸ் இல்லைனா பப்ளிக் செக்டர் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ஸ்டூடெண்ட், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ், ப்ரொஃபஷனல், ரிட்டையர்டு, ஃபார்மர், சர்வீஸ், அக்ரிகல்ச்சரிஸ்ட் எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய கேவைசியை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய மதர் நேம், ஃபாதர் நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னைய மாதிரி சிங்கிள்னா சிங்கிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா மேரிட்னா மேரிடை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நோ எக்ஸ்பீரியன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆதார் நம்பர் கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ப்ரொசீட் ஃபார் கேவைசி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கேவைசி டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. இதில் ஆத்தென்டிகேட் ஆதார் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய 16 டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட எந்த மொபைல் நம்பர் லிங்க் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு
6 டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஜிலாக்கரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுடைய 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை இந்த இடத்துல என்டர் பண்ணி டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு பின் தெரியாதுன்னா forget my பின் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணி என்டர் பண்ணி கன்ஃபார்ம் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த இடத்துல உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை செட் பண்ணிக்கோங்க. தென் டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இங்கே இஷ்யூடு டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அதுக்கு கீழே ஆதார் கார்டு, பேன் கார்டு அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற 2 பாக்ஸ்லையுமே டிக் பண்ணதுக்கப்புறம் அலோவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டில் இருந்து இந்த 2 டாக்குமெண்ட்ஸுமே ஃபெச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமாக we have successfully received the documents அது மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் ஆக்சஸ் கேட்டிருக்காங்க, அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமாக கேஒய்சிக்காக நீங்கள் ஒரு செல்ஃபியை கேப்சர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் ஓப்பன் கேமரா மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட பிக்சர் அண்டு ரெக்கார்ட் வீடியோடைய பர்மிஷன் கேட்கும். அலோவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆயிரும். இப்போது இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ராப்பரான செல்ஃபியை கேப்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய செல்ஃபியை இந்த இடத்துல அப்லோடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் டிஜிட்டலி சைன் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமாக ரன்னிங் அக்கௌண்ட் ஆத்தரைசேஷன் ஃபார் 90 டேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எந்த விதமான சேஞ்சஸ்லாம் பண்ணாதீங்க. இப்போது ப்ரொசீட் டு சிக்னேச்சர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ஒயிட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய கையாலேயே சைன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமாக சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சைன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாமினி ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நாமினி எதுக்குன்னா, இப்போ நாமினினா யாருன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது என்னென்னா நீங்கள் என்னென்ன ஷேரில் பை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஷேர்ஸ் எல்லாமே உங்களுடைய நாமினிக்கு போயிடும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே உங்களுடைய நாமினிக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் எந்த பர்சனை அதிகமாக நம்புறீங்களோ அந்த பர்சனை நீங்கள் ஆஸ் அ நாமினியாக ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா, இல்லைனா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, இல்லைனா உங்களுடைய சன்னு டாட்ரு, உங்களுக்கு எந்த பர்சன் மேலே அதிகமாக நம்பிக்கை இருக்கோ, எந்த பர்சனை நீங்கள் அதிகமாக நம்புறீங்களோ அவங்கள நீங்கள் ஆஸ் அ நாமினியாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணும்னா இப்போவே நாமினி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமாக ஆட் பண்ணணும்னா டூ இட் லேட்டர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா இப்போவே நாமினி ஆட் பண்ணுறதுக்கு ஆட் நாமினி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நாமினியோடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நாமினியோடைய ரிலேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் உங்களுடைய நாமினிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒய்ஃபா, இல்லைனா ஹஸ்பண்டு, சன்னு, டாட்டரு, ஃபாதரு, மதரு, பிரதரு, சிஸ்டரு, எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நாமினியோடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நாமினியோடைய ஐடி ப்ரூஃப் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா நீங்கள் நாமினியோடைய ஆதார் நம்பர் இல்லைனா பேன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் கம்பல்சரி கிடையாது, இது வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறமாக நீங்களும் உங்களுடைய நாமினியும் ஒரே அட்ரஸில் இருக்கீங்கன்னா நாமினி அட்ரஸ் இஸ் தி சேம் ஆஸ் மை அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபினிஷ் நாமினி அடிஷன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் ஆதார் மூலியமாக சைன் பண்ணுற மாதிரி வரும். அப்போ தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி ஓப்பன் ஆகும். இப்போது ப்ரொசீட் டு ஆதார் சைன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் இந்த 2 பாக்ஸ்லையுமே டிக் பண்ணி ப்ரொசீட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா சைன் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே ஐ ஹியர் பை ஆத்தரைஸ் அப்படின்னு இருக்குது. அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய 16 டிஜிட் ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டோட லிங்கான மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்டர் பண்ணி வெரிஃபை ஓடிபி மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு டாக்குமெண்ட் சைன் சக்ஸஸ்ஃபுல்லி அது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி சைன் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமாக கொங்க்ராச்சுலேஷன்ஸ். இதுக்கப்புறமாக நீங்கள் தாராளமாக ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது எக்ஸ்ப்ளோர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா நீங்கள் சப்மிட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளேயே தாராளமாக இந்த ஸ்டாக்ஸு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்.